ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? ஒரு பசுமையான காடு. அந்த காட்டுல எல்லா மிருகங்களும் சந்தோஷமா, ஏன் ஒரே குடும்பமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சிங்கத்துக்கு பசிச்சாலும் அது வேட்டையாடுறத மற்ற மிருகங்கள் கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அது இயற்கைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படுறதில்ல, அதனால கண்டு ஓடுறதில்ல, ஒளியறதில்ல. இந்த மாதிரி அவங்க எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த காட்டுக்கு புதுசா ஒரு பறவை வந்துச்சு, காக்கா. அந்த காக்கா வந்து சேரவும் எல்லா மிருகங்களும் ரொம்ப அன்பா வரவேத்தாங்க. அந்த காக்காவுக்கு ஆச்சரியமா போச்சு. இது என்ன, எல்லா மிருகங்களும் ஒத்துமையா இருக்கு, யானை, புலி, சிங்கம் எல்லாம் ஒன்னாவே இருக்கு, மானும் புலியும் ரொம்ப நெருக்கமா இருக்கே அப்படின்னு. நம்ம சரியான காட்டுக்கு தான் வந்திருக்கோமா, இல்ல தப்பா ஏது வந்துட்டோமா, இல்ல நம்ம சிட்டிலேயே இருந்திருக்கலாமான்னு அதுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரி, இவங்கெல்லாம் வரவேற்கிறாங்கன்ட்டு அந்த வரவேற்ப மனசார ஏத்துக்கிட்டு அது ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் அந்த காக்காவுக்கு இவங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா, ஒத்துமையா, உதவியா இருக்கிறத எப்படியாவது கெடுக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய், நீ இந்த காட்டுக்கே ராஜா, நீ என்ன இவங்க எல்லாத்துக்கிட்டயும் சரிசமமா பழகுற? நீ ரொம்ப கம்பீரமா இருக்க வேண்டாமா? இப்படில சகஜமா எல்லாருக்கூடயும் பழகுன அப்படின்னா உன்னுடைய கெத்து என்ன ஆகும்? நீ இறங்கி போயிடுவ, உன்ன அப்புறம் ஒரு காலத்துல மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டு ரொம்ப யோசனைக்கு போயிடுச்சு அந்த சிங்கம். அப்புறம் ஒரு மான் கிட்ட போச்சான். அந்த மான் கிட்ட, நீ என்ன புலி கூட எவ்வளவு ஒட்டி உறவாடுற? அதை எப்ப வேணாலும் உன்ன சாப்பிட்டுருமே. உன் எதிரிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உன்னால எப்படிப்பா நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு அந்த மான் கிட்ட கேட்டுச்சான். அந்த மானுக்கும் பயம் வந்துடுச்சு. அந்த புலிய விட்டு விலக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் யானை கிட்ட போச்சான். அந்த யானை கிட்ட, நீ தான் இந்த உலகத்திலேயே சிறந்த அறிவாளியான மிருகம்னு ஊரு ஃபுல்லா பேசிக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா பேசிக்கிறாங்க. ஆனா நீ என்னடானா இவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பெரிய ஆபத்துல எல்லாம் முடியும், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு அதோட மனசையும் கிளச்சுதான். அதுவும் ரொம்ப யோசிச்சு மற்ற மிருகங்களோட சகஜமா பழக்காத தவிர்த்துக்கிட்டே வந்துச்சான். இப்படி ஒவ்வொரு மிருகக்கிட்டையும் போய் மனசுல தவறான எண்ணத்தை விதைச்சு அவங்கள பிரிச்சு விட்டுக்கிட்டே வந்துச்சான் அந்த காக்கா. கொஞ்ச நாள்ல அந்த காக்கா நினைச்சது பறிச்சிடுச்சு. எல்லா மிருகங்களும் ஒரு காட்டுல மிருகங்கள்லாம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. சண்டை போடுதுங்க, கோபமா இருக்காங்க, நல்ல வேட்டையாடுதுங்க, தேவையே இல்லாம வேட்டையாடுறாங்க. பசிக்காக வேட்டையாடுறத நிறுத்தி தேவையில்லாம பழி வாங்கறதுக்காக வேட்டையாடுறது, இந்த மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வந்த ஒரு சிங்கம், அதாவது இந்த காட்டுக்கு முன்னாள் ராஜாவா இருந்த அந்த சிங்கம் தூரத்துல ஒரு குகையில வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா இந்த காடே சின்ன பின்னம் ஆயிடும் அப்படின்னு அந்த சிங்கம் தன் குகைய விட்டு காட்டுக்குள்ள வந்துச்சு. அந்த சிங்கம் வந்ததை பார்த்ததும் எல்லா மிருகங்களுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏதோ நடக்க போகுது, தப்பாயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் பயந்துகிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுச்சு. எல்லாரும் தலை குறைஞ்சிக்கிட்டாங்க. நீ இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற, நீ என்ன பசிக்காக வேட்டையாடணும்னு நான் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். ஆனா நீ மற்ற மிருகங்கள் எல்லாமே என்ன பண்றீங்க, பழி வாங்கறதுக்காக வேட்டையாட ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாங்க.
எவ்வளோ ஒத்துமையா சந்தோஷமா ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த காக்காவை கூப்பிட்டுச்சு அந்த சிங்கம். இந்த காக்கா பயந்துகிட்டே வந்துச்சு. ஒரு கஜனை போட்டுச்சு பாருங்க, அந்த காக்கா அப்படியே மயங்கியே விழுந்துருச்சு. அதோட கோபம் ஆவேசத்தோட அந்த கர்ஜனை கேட்டதும் அப்பா அது நடுநடுங்கி போயிடுச்சு. இனிமே இந்த காட்டுல உனக்கு வேலை இல்ல, ஒழுங்கா இந்த காட்டை விட்டு வெளியே போயிடு. உன்னை இந்த சுத்து வட்டாரத்துல பார்த்தேன், நீ உயிரோட இருக்க மாட்ட, போயிடுன்னு அந்த சிங்கம் துரத்தி விட்டுச்சு. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுச்சு, இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தீங்க. பசிக்காக மட்டுமே வேட்டையாடின நீங்க பழி வாங்குற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுடைய தப்ப உணர்ந்து பழைய மாதிரி வாழ்றதா இருந்தா நீங்க எல்லாரும் இந்த காட்டுல இருக்கலாம், இல்லைன்னா எல்லாரும் நீங்களும் வெளியே போகலாம் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சான். எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஒரு காட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை என்னங்கிறத கவனிக்கணும். அவங்க பேசுறத முழுசா அப்படியே நம்பி இத்தனை வருஷமா பழகின நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், உங்களுக்குலாம் எங்க போச்சு அறிவுன்னு நல்லா திட்டிடுச்சு. அப்புறம் எல்லா மிருகங்களும் அந்த சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த காக்கா பேச்சை கேட்ட நாங்க எல்லாரும் புத்தி குழம்பி போயிடுச்சு, நாங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்புறம் பழைய மாதிரியே அவங்க எல்லாரும் ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இனி எக்காலத்திலயும் புதுசா யாரு வந்தாலும் சரி, அவங்க ஒரு எல்லைக்குல தான் வைக்கணும். பர்சனல் விஷயத்துல தலையிட விட்டோம் அப்படின்னா குடும்பத்துல பிரிவை உண்டாக்கிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு நல்ல பாடத்தையும் அவங்க கத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இதுதான் கிட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருப்போம். ஆனா புதுசா எங்க இருந்தோ வர ஒருத்தரால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்குது அப்படின்னா அது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல தப்பு கிடையாது, புதுசா வந்த நபர் மேலதான் தப்பு. அவங்க பேசுறத முழுசா நம்பி பல வருஷமா பழகுனா நம்மளுடைய நட்பையோ உறவையோ திறந்தோம் அப்படின்னா நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒர்க் ஆகுதுன்னு நாம தான் யோசிச்சுக்கணும். நம்மளுடைய அறிவை அவங்க மழுங்கடிச்சிடுறாங்க. அதை புரிஞ்சு நாம நம்மளுடைய நட்பையோ உறவையோ இழக்காம சந்தோஷமா வாழணும். தேங்க்யூ.